அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்க போது சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, இங்கே போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் பதவி, தளபதிக்காக உழைத்தவர்களுக்கு தான் அங்கீகாரம். அது எம்எல்ஏ சீட்டாக இருந்தாலும் எம்பி சீட்டாக இருந்தாலும் அப்படியெல்லாம் கதை விட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு புதுச்சேரியில் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள், மிட்டான் ராசு. ஏன்னா அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், பெரிய தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள். அப்போ ஆரம்ப கட்டத்தில் இருந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என்னாச்சு? இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் புதுசாக தமிழ்நாட்டில் வருது, இல்லை பாண்டிச்சேரியில் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அதில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றிங்க? இந்த காலகட்டத்தில் இதை நம்பி ஒரு கூட்டம் அங்கே இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் அறிவித்த பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு தேவைகளை பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சாரம் என்ன எப்படி பண்ணலாம், பிரச்சாரத்தை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம், நம்மளுடைய கோரிக்கைகளை எப்படி மக்கள் மத்தியில் சென்றடைக்க போகிறோம் சொல்லும்போது ஒரே ஒரு தலைவர் மட்டும் ஒரு திரைப்பட இயக்குநருடைய வளகாப்புக்கு போகிறார். அந்த இயக்குநருடைய மனைவிக்கு வளகாப்பு, அதற்காக தனி விமானத்தில் டெல்லி போகிறார், மும்பை போகிறார். ஸோ தமிழ்நாட்டினுடைய அவல நிலை இதுதானா? ஸோ தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கும் விசுவாசமாக இல்லை, தன்னை வாக்களிக்க போகிற வாக்காளர்களுக்கும் விசுவாசமாக இல்லை. எப்படி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் ஏற்பார்கள்? இதை வெட்கமே இல்லாமல் எல்லாருக்கும் மாற்றாக நாங்கள் தான் வரப்போகிறோம் என்று சொல்கிறார்கள். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அது மக்கள் கையில், நம் கையில் எதுவும் இல்லை. மக்கள் என்ன முடிவெடுப்பார்களோ அதை பொறிய. நன்றி.